ஒரு விஷயம் அரசு பொறுப்பேற்கும். வினேஷ் போகத் 53 கிலோல போட்டியிடணும்னு விருப்பப்பட்டாங்க. அதுதான் அவங்களுடைய கேட்டகரி. வினேஷ் தான் விருப்பப்பட்ட 53 கிலோ எடையில் போட்டியிடாததுக்கு மல்யுத்த சங்கமும் அரசாங்கமும் காரணம் என்று கூறலாம். 49.9 கிலோ காலையில் இருந்த நபர் எப்படி 52.7 கிலோவுக்கு மாலைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்? கூடுதலாக உணவு கொடுக்கப்பட்டதா? கூடுதலாக நீராகாரம் கொடுக்கப்பட்டதா? அதை நோக்கிதான் விசாரணை போக வேண்டுமே தவிர, அதனால நீங்க ஒருவேளை அவங்க எடை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அந்த 100 கிராம குறைச்சிட்டு போட்டிட்டு இருந்தா கூட நைட்டு ஃபுல்லா ஜாகிங்லயும் சோனாலையும் ஒரு சொட்டு நீரையும் ஒரு பிட்டு ஆகாரமும் சாப்பிடாத ஒரு நபர் அடுத்த நாள் எப்படிங்க ஒலிம்பிக் இறுதி போட்டியில போட்டி போட முடியும்? ஈவன் அவங்க ஒலிம்பிக் போட்டியில போட்டி போடுறதுக்கு தகுதி பெற்றிருந்தாலும் என்ன காரணத்திற்காக 2.7 கிலோ ஏறும் அளவிற்கு அந்த நியூட்ரிஷன் கண்காணிக்கப்படவில்லை? இப்போ ஒரு சிம்பிள் உதாரணம், ஒரு 1.5 கேஜி ஏறி இருந்தாங்கன்னா அந்த 1.5 கேஜியை குறைச்சிருக்கலாம். சோ இது ஏதேனும் கவனக்குறைவின் காரணமாக நியூட்ரிஷனிஸ்ட், டாக்டர்ஸ் அவங்களுடைய கவனக்குறைவினால் ஏற்பட்ட பிரச்சனையா? இதெல்லாம் நிச்சயமா ஒரு விசாரணை நடத்தப்பட்டு யாருடைய தவறு எங்கு தவறு நடந்திருக்கிறதுங்கிறது நிச்சயமா கண்டுபிடிக்க ஆதாரம் வேணும். ஒரு தவறு நடந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அது தன்னிச்சையாக நடந்த ஒரு சொதப்பலா இல்லை வேண்டுமென்றே செய்யப்பட்டதாங்கிறதுக்கு தான் விசாரணை அவசியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினீஷ் போகத்தினுடைய கணவர் கூட இருந்திருக்காரு. வினீஷ் போகத்தினுடைய அந்த கோச், நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாருமே அவர்கள் வினீஷே தேர்வு செஞ்சவங்க. ஐஓஏ ஏதோ இல்ல ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கட்டாயப்படுத்தி நீங்க இவங்களதான் வச்சுக்கணும்னு சொன்ன ஆளுங்க கிடையாது. அவங்களுடைய கோச், அதே கோச் தான் அவங்களுக்கு இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபையிங் ஈவென்ட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாம் அதே குரூப் தான். சோ அதனால அவர்களே வேண்டுமென்றே சதி செய்து இது செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. எனினும் ஒரு விசாரணை இருக்க வேண்டும். அது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா இல்ல தவறாக அவங்க செஞ்சு எப்படி மானிட்டர் பண்றதுன்னு தெரியாம சொதப்பிட்டாங்களா? இது அரசியல் ஆக்கப்படுவதில் ஒரு சரியான அணுகுமுறையை நான் பார்க்க மாட்டேன். நரேந்திர மோடி அரசாங்கம் வினீஷ் போகத்தையும் மற்ற மல்யுத்த வீரர்களையும் அவர்கள் அந்த பிரிஜ்பூஷன் சரண் மீது கொண்டு வந்த குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் அந்த அரசாங்கம் அணுகவில்லை. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பாவம் அவங்க நடு ரோட்ல காவல்துறையால் தரதர இழுத்துச் செல்லப்பட்டார். அந்த காட்சிகள் எல்லாம் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் அதற்கும் இது வேண்டுமென்றே செஞ்சுட்டாங்கிறதுக்கு, வேண்டுமென்றே செஞ்சாங்கன்னா அதற்கு ஆதாரம் கொண்டு வரப்பட வேண்டும். இதுவரைக்கும் யாருமே வினீஷ் போகத்தோ, வினீஷ் போகத்தினுடைய கோச்சோ, டாக்டரோ, ட்ரெயினரோ யாருமே இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு சதி என்று கூறவில்லை. சோ அவங்க சொன்னாதான் அதுக்கு மெரிட் இருக்கணுமே தவிர, அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்றதுதான் அது சொல்லலைன்னாதான் அது இது. ஆனால் ஒரு விஷயம் அரசு பொறுப்பேற்கும். வினீஷ் போகத் 53 கிலோல போட்டியிடணும்னு விருப்பப்பட்டார். அதுதான் அவங்களுடைய கேட்டகரி. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அந்திம் பங்கல் அப்படிங்கிற அந்த மல்யுத்த வீரர் அந்த 53 கேஜி கேட்டகரியில குவாலிஃபை ஆயிட்டாங்க. வினீஷ் என்ன சொன்னாங்க, இது என்னுடைய கேட்டகரி, அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற டைம் திருப்பியும் ட்ரையல்ஸ் கொடுங்க, நானும் அந்த அம்மாவும் நாங்க போட்டிட்டு பாக்குறோம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 53ல நான் போனோம்னு விருப்பப்படுறேன். அது பெடரேஷன் முடியாதுட்டா. சோ எனவே வினேஷ் தான் விருப்பப்பட்ட 53 கிலோ எடையில் போட்டியிடாததுக்கு மல்யுத்த சங்கமும் அரசாங்கமும் காரணம் என்று கூறலாம். ஆனால் அதை தாண்டி இந்த வேண்டுமென்றே இந்த 100 கிராம் கூடுதலா அதிக அளவுல ஆகாரம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இது வரைக்கும் இல்லை. வேண்டுமென்றே செய்தார்கள் ஆதாரம்.